உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலா நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பத்தி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நான் மேலும் மேலும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க நம்ம சந்தோஷமா பயந்துகிட்டு கோஸ்ட் ஸ்டோரிய கேட்போம். ஸ்டாரிகள்ல போறவனுக்கு நான் வீடியோ போட்டு இத்தனை நாள் ஆச்சு. யாராவது ஒரு ஆளு நீங்க கமெண்ட் பண்ணி கேட்டீங்களா? ஆனா யாருமே கமெண்ட் பண்ணி கேட்கல. எனக்கு ரொம்ப சேட் ஆயிருச்சு. என்னடா ஒரு ஆளு கூடமே நம்மள பத்தி கேட்கலையே அப்படின்னு. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இந்த ஸ்டாரி யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, புவனா அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு நடந்துச்சு. இந்த புவனா இருக்காங்களா, இவங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மேல் படிப்பை இன்னும் தொடரணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க காலேஜுக்கு போறாங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து அந்த காலேஜுக்கு போக ரொம்ப தூரமா இருக்கிறதுனால, அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு வீடு மாதிரி செலக்ட் பண்ணி அங்க போய் நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனா இவங்களோட அப்பா, அம்மாக்கு வந்து அவங்க சுத்தமா விருப்பம் இல்ல. இவங்கள ஒண்டி ஒரு வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போன கையோடயே இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து பூந்தப்பவே இவங்க கூட நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அப்ப இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ளாட் 5 மாடி ஃப்ளாட்டு. ஸோ, அந்த ஃப்ளாட்ல போயிட்டு இவங்களுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ, இவங்களுக்கு வந்து அங்க ஒரு வீடு கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு. ஆ ஃப்ளோர் வந்து 5வது ஃப்ளோர்ல வந்து இவங்களுக்கு ஒரு வீடு அமைஞ்சிருச்சு. ஸோ, இவங்கள நல்லா சேஃபா வச்சுட்டு 2 பேரண்ட்ஸும் வந்து அவங்கவங்க வீட்டுக்கு போயிர்றாங்க. ஃபர்ஸ்ட் டே இவங்களுக்கு வந்து நல்லா போயிருக்கு. ஸோ 2வது நாளும் நல்லா போயிருக்கு. இவங்க நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி வந்து 8 ஆயிரும். ஏன் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிளாஸ் முடியிறதே 6 மணி ஆயிரும். ஸோ இவங்க வீடு வந்து சேர்றதுக்கு மணி 8 ஆகிருது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த புவனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து படிக்கலான்னு சொல்லி படிக்கிறதுக்கு புக் எடுத்து உட்கார்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு பேரு பார்த்தீங்கன்னா பிரியா. ஸோ இந்த பிரியா இருக்காங்களா, அவங்க வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துட்டாங்க. அப்ப இந்த பிரியா வந்து படுத்துட்டாங்க. இவங்க படிக்கலான்னு புவனா வந்து படிக்கலான்னு புக் எடுத்து உட்கார வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கிற அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. ஒரு கெட்ட வாடை அடிக்குது. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேள பாத்ரூம் ஏதோ கழுவலையா அப்படின்னு சொல்லி பாத்ரூம தொறந்து பார்க்குறாங்க. பாத்ரூம் எல்லாம் நல்லா கிளீனா தான் இருக்கு. அவங்களோட இருக்கிற அந்த ஃப்ளாட்ல வந்து நார்மலா டெய்லி வந்து வாஷ்ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு போறதுக்கு ஆள் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டவுட் வந்துச்சு. ஏன்டா இப்படி நாத்தம் அடிக்குது அப்படின்ட்டுன்னு பேசாம விட்டுட்டு இவங்க மறுபடியும் வந்து உட்கார்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா கெட்ட வாடை அடிச்சிருக்கு. அவங்களால ஒரு மூச்சு விட முடியாத அளவுக்கு பயங்கரமான வாடை அடிச்சிருக்கு அந்த ரூம்ல. இந்த டைம்ல வந்து அந்த பிரியா வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா புவனா மட்டும் தான் முழிச்சிருக்காங்க. அப்போ போனா என்ன திங்க் பண்றாங்கன்னா, அவங்க வீட்டு வெளியிலேயே வந்து ஒரு குப்பை தொட்டி இருக்குமா. ஸோ அந்த அங்க தான் ஏதோ குப்பை நாத்தம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி கதவ தொறந்து போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்ததுல வந்து அங்க குப்பை தொட்டி குப்பை எதுவுமே இல்ல. எல்லாமே கிளீனா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரூமுக்குள்ள வந்துட்டு 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே இல்ல. ஏன்னா, அவ்வளோ ஒரு கெட்ட வாடை அடிச்சதுனால. அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணிக்கு மேல வந்து அந்த துர்நாற்றம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த வாடை இல்லாம போனதுக்கு அப்புறமா இந்த புவனா என்ன பண்ணியிருக்காங்களா, அப்படியே அவங்கள அறியாமலே அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும்போது அவங்களோட பிரியாவும் எந்திச்சிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாங்க, "இந்த மாதிரி நேத்து நைட்டு அவ்ளோ வாடை அடிச்சுச்சு. நீ எப்படிதான் படுத்து தூங்குன?" அப்படின்னு சொல்லி. உடனே பிரியா வந்து க பி சொல்றாங்க, "அப்படி எனக்கு எந்த ஒரு வாடையும் வரலையே. நான் நல்லாதான்ப்பா தூங்குனேன்." அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து அத பெருசுபடுத்தாம காலையிலேயே குளிச்சு கிளம்பிட்டு காலேஜுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு இவங்க வராங்க. ஸோ, அந்த டைம்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, புவனா என்ன பண்றாங்கன்னா, பிரியா கிட்ட அவங்களோட பேக்கெல்லாம் குடுத்துட்டு, "நீ மொத மேல ரூமுக்கு போ. நான் கொஞ்ச நேரம் கீழ போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, பிரியாவும் மேல போயிட்டாங்க. அப்ப இந்த புவனா என்ன பண்றாங்கன்னா, நேரா கீழ 1 ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 1 ஃப்ளோர்ல தான் இந்த இன்சார்ஜோட ரூம்பெல்லாம் இருக்கு. ஸோ, இவங்க கீழ வந்துட்டு இவங்க வந்து உடனே கேட்கறாங்க, "எதுக்கு வந்து எங்களுக்கு மேல தான் ரூம் குடுத்தீங்க? எந்த ஃப்ளோர்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம். வேற யாருமே இல்ல. ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அப்போ உடனே அந்த அந்த இன்சார்ஜ் உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கீழ எல்லாம் 4 ஃப்ளோருமே ஃபுல் ஆயிருச்சு. நீங்க வர்றப்ப தான் அந்த மேல் ஃப்ளோர வந்து நாங்க ஃபுல் பண்ணணும். அதனால நாங்க உங்கள மேல குடுத்தோம். கீழ நீங்க வேணா நம்பன்னா பாருங்க. எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டல் வாய்ஸ்ல பேசியிருக்காங்க.
அதுக்கப்புறம் புவனா என்ன திங்க் பண்ணிட்டு வராங்கன்னா, ஏன் நம்ம இப்பதானே கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். கேள்வி காட்ட உடனே இவங்க அப்படியே திட்டுற மாதிரி அதட்டமா பேசுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே ரூமுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. படிச்சுட்டே இருக்கிறப்ப, அ அன்னைக்கு எப்படி வாடை வந்துச்சோ, அதே மாதிரி 12:30 மணிக்கு இந்த ரூம்ல மறுபடியும் பயங்கரமா நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உடனே புவனா பிரியாட்ட சொல்றாங்க, "நேத்து இதே மாதிரி தான் வாடை அடிச்சுச்சு. இப்பவும் அந்த வாடை அடிக்குது. உனக்கு அடிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ உடனே பிரியா சொல்றாங்க, "ஆமா எனக்கு இந்த வாடை அடிக்குது. என்னமோ பொணம் அழுகி போன வாடை மாரி அடிக்குது." அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் என்ன பண்றாங்க, அன்னைக்கு பார்த்த மாதிரி வாஷ்ரூம தொறந்து பார்க்குறாங்க. அங்கேயும் வாடை வரல. அப்ப இவங்க அப்படியே வீட்டு முன்னுக்கு நிக்கிறாங்க லைட்டா நின்னுட்டு. பார்த்தாக்கா எப்படின்னா, அவங்க வீட்டு முன்னுக்கு தான் ஒரு குப்பை தொட்டி இருக்குல்ல. அதுல யாரோ பையோட குப்பைய எடுத்து போகுற மாதிரி, ஒரு மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. அப்ப உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, "இத்தன மணிக்கு யாரு குப்பை எடுத்துட்டு போறா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நேரா நடந்து போயிட்டு அந்த கதவ தொறந்து பார்க்குறாங்க. ஆனா குப்பைய எடுத்துட்டு போன மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அந்த இடம் நார்மலா எப்படி இருக்குமோ, அப்படியே தான் இருந்திருக்கு. இவங்க அந்த நாத்தத்தோட ஒரு டவுட்டோடயே அப்படியே ரூமுக்குள்ள வராங்க. இவங்க உள்ளுக்கு வந்துகிட்டே இருக்கிற அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த வெளியில இருந்த குப்பை தொட்டியில மறுபடியும் யாரோ குப்பையெல்லாம் அப்படியே எடுக்கிற மாதிரி, அப்படியே அந்த சத்தம் அவங்களுக்கு மறுபடியும் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பயந்துகிட்டு, அவங்க 2 பேரும் கைய புடிச்சுட்டு, "என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு, அந்த நாள் ஃபுல்லா இவங்க தூங்காமலே இருந்திருக்காங்க. நாளைக்கு நம்ம காலையிலேயே போயிட்டு அந்த இன்சார்ஜ் கிட்ட சொல்லிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தூங்காம இவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் காலையிலேயே விடிய ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் காலேஜுக்கெல்லாம் கிளம்பிட்டு, நேரா அந்த இன்சார்ஜ் ரூமுக்கு போயிட்டு அந்த லேடி கிட்ட போய் சொல்றாங்க. "இந்த மாரி 2 நாளா குப்பை வாடை ரொம்ப அடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல." அப்படின்னு சொன்னோனே, அப்போ உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. உங்க பிரம்மையா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க ஃபர்ஸ்ட்டு காலேஜுக்கு போயிட்டு வாங்க. எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவங்கள காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, இவங்க நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க உள்ளுக்கு. அந்த இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இவங்க மேல உள்ளுக்கு வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே பேசிட்டே இருந்துட்டு, ஒரு நாள் முன்னுக்கு தூங்காதனால நம்மளோட புவனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வெள்ளனே படுத்து தூங்கிட்டாங்க. இந்த பிரியா என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிற டைம்ல மணி ஒரு 1 இருக்கும். 1 மணி போல என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு அடிச்ச அதே மாதிரி துர்நாற்றம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம புவனாவ எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி புவனாவ எழுப்புறாங்க. ஆனா புவனா ரொம்ப அசதியில தூங்குறனால அவங்க எணிக்கல. அப்ப இவங்க படிச்சுட்டே இருக்கிற அந்த டைம்ல வாஷ்ரூம்லேருந்து ஏதோ ஒரு பெண் குரல்ல யாரோ அழுவுற மாதிரி ஒரு சத்தம் இவங்களுக்கு கேட்டுடுது. இவங்களுக்கு கேட்ட உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப மறுபடியும் புவனாவ எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. புவனா எந்திக்கிற மாதிரியே இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தெகிரத்த வர வச்சுட்டு இந்த பிரியா சரி பாத்ரூம் கிட்ட போய் தொறந்து தான் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதவ இவங்க மெத்தையிலேருந்து இறங்கி ஒரு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்பாங்க. 2 ஸ்டெப்பு எடுத்து வச்ச கையோடையே அந்த பாத்ரூம் கதவு அப்படியே லேசா தொறக்குது. லேசா தொறந்து அங்கேருந்து ஒரு கருப்பு உருவத்துல ஒரு பெண்மணி வெளியில வருது அந்த உருவம். வெளியில நின்னு அந்த தலையிலலாம் அப்படியே மூடி போட்ட மாதிரி அப்படியே மூடி இருக்காங்க. கருப்பா இருக்காங்க. கை கால்லலாம் ரத்தம், வாயிலலாம் ரத்தம் ஊத்திக்கிட்டு, ஊன்னு அழுவுற மாதிரி ஒரு சத்தத்த கேட்டுருக்காங்க. கேட்ட கையோட பிரியாக்கு என்ன பண்றது தெரியாம அத பார்த்துட்டு அப்படியே கத்தி அலறி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்க கத்துன சத்தத்துல இந்த புவனாவும் இணைச்சிடுறாங்க. நைட்டு அந்த இடம்லாம் ஃபுல்லா அமைதியா இருக்கிறதுனால, இவங்க கத்துன சத்தம் அந்த இருக்கிற எல்லா ஃப்ளோர்லயும் கேட்டு, அந்த இன்சார்ஜ் ரூமுக்கும் கேட்டுருச்சு. இவங்க எல்லாருமே மேல வேகமா ஓடி "என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டானா, அப்போ புவனா உடனே சொல்றாங்க, "எனக்கு தெரியல. இவ திடீர்னு கத்தி மயங்கி விழுந்துட்டா. நான் தூங்கி இப்பதான் எந்திச்சு பார்க்குறேன் என்னான்ட்டுன்னு." அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, தண்ணீய எடுத்து அவங்க மூஞ்சில தெளிக்கிறாங்க. யாரு மூஞ்சில? நம்ம பிரியா மூஞ்சில தெளிக்கிறாங்க. அந்த இன்சார்ஜ் பிரியாவ எழுப்புன உடனே, அந்த பிரியா கிட்ட கேட்குறாங்க, "எதுக்காக நீ கத்துன? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, பிரியா அங்க நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "பல்லி என் மேல விழுந்துருச்சு. அதனால தான் நான் கத்துனேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்ப மத்த ரூம்ல இருக்கிறவங்கலாம் நம்ம பிரியாவ திட்டி விட்டு, "என்ன பல்லி விழுந்ததுக்கா இந்த கத்து கத்துன? நாங்கலாம் பயந்து போயிட்டோம். எங்க தூக்கத்த கெடுத்துட்டியே." அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க.
அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே போனதுக்கு அப்புறமா, ஆனா அந்த இன்சார்ஜ் அந்த லேடி வந்து போகல. அவங்க உடனே கேட்குறாங்க, "எதுக்காக கத்துற? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்பதான் பிரியா வந்து உண்மைய சொல்றாங்க. நம்ம புவனா கிட்டயும், அந்த இன்சார்ஜ் கிட்டயும். இந்த மாரி நாத்தம் அடிச்ச விஷயம், என்னத்த பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்த அந்த பிரியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நைட் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருமே அந்த இன்சார்ஜ் இருக்காங்கல்ல, அவங்க ரூம்ல போய் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அந்த இன்சார்ஜ் வந்து அவன் போனதுக்கு அப்புறமா இந்த பிரியா இந்த புவனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரியா கிட்ட வந்து சொல்றாங்க, "இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது பொறுத்துக்கோ. நம்ம வந்து வேற எங்கேயாவது போயிரலாம்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு, காலையிலேயே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி குடுத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க, "நீ காலேஜ் போ முடியாதுன்னு." ஏன்னா, இந்த நடந்த விஷயத்தெல்லாம் நெனச்சு நெனச்சு அவங்களால தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த லேடி இன்சார்ஜ் இருக்காங்களா, அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்தது கையோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இது எல்லாமே உங்களோட கற்பனையா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நெனச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் உங்க ரூமுக்கு போங்க. என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க." அப்படின்னு சொல்லி அந்த லேடி இன்சார்ஜ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி காலையில தானே, காலையில என்ன இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே மேல ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனோனே, பிரியா வந்து ஒரு அரை தூக்கத்தோட தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த புவனா என்ன பண்றாங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ நல்லா தூங்கு. நான் போயிட்டு பக்கத்துல ஏதாவது வீடு நமக்கு கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இந்த பிரியாவும் சரி மண்டைய ஆட்டிட்டு அப்படியே மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த புவனா வந்து வீடெல்லாம் தேடி முடிச்சுட்டு, இவங்க வர்றதுக்கு மணி ஒரு 5 ஆயிருச்சு. ஸோ 5 மணிக்கு இவங்க மேல அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னா, அந்த மத்த காலேஜ் பிள்ளைங்கலாம் வந்து இந்த வேலைக்கு காலேஜுக்கு போவாம இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இவங்களோட ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னதான் ஆச்சு அப்படின்ட்டுன்னு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியா இருக்காங்கல்ல, அவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனால, ஒரு 3:30 மணி போல என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு துர்நாற்றம் அடிச்சு, அந்த ஒரு கருப்பு உருவம் வந்து நின்னுச்சுல, அந்த கருப்பு உருவம் என்ன பண்ணியிருக்குன்னா, நேரா வந்து எங்க பிரியாவோட நெஞ்சில மேல ஏறி உட்காந்து, அவங்கள கொலை பண்ற மாதிரி கழுத்த வந்து நெரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம, இருக்கிற எல்லா கடவுள் பேரையுமே இவங்க சொல்லி கூப்ட்டு, அ அப்புறமா தான் அந்த உருவம் வந்து அப்படியே போயிருக்குது. ஸோ போனது கையாட என்ன ஆயிருக்குன்னா, இவங்க வந்து அன்னைக்கு கத்துனாங்களா, அதே மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சத்தத்துல தான் அந்த மத்த ரூம்ஸ் மேட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து அங்க நின்னு என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி நடந்த இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பிரியா வந்து புவனா கிட்ட சொல்றாங்க. ஸோ புவனா உடனே என்ன சொல்றாங்கன்னா, "சரி இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னாக்கா நமக்கு ஒருத்தவங்க ரூம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து அங்க போறது தான் வேலை." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து இந்த அட்வான்ஸ் இதெல்லாமே இருக்கும்ல. ஸோ அத எல்லாத்தையுமே இங்க செட்டில் பண்ணிட்டு, இவங்க வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு, அன்னைக்கே அவங்க வந்து அந்த புதுவோட ஹாஸ்டலுக்கு போறாங்க. ஸோ இவங்க வந்து பிரைவேட் ஹாஸ்டல்ல தங்குனனால, அது வந்து பெரிய இஷ்யூவா எடுத்துக்கல. ஸோ அப்படியே லீவ் பண்ணிட்டு இவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா பிரியா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அங்கேருந்து இங்க வந்தோனே" அப்படின்னு சொல்லி பிரியா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அந்த புது வீட்டுக்கு போயும், இந்த பிரியா இருக்காங்களா, அவங்களோட நடவடிக்கையில வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இந்த புவனா வந்து பார்த்துருக்காங்க. என்னன்னா, அவங்க வந்து ஒழுங்கா படிக்கிறதில்ல. ஸோ, எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்குவாங்களா, இந்த நைட் ஆனாக்கா அந்த பயங்கரமா கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்கள வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி இந்த புவனா வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பிரியா வந்து நைட் ஆனாக்கா, அந்த என்ன விட்டுடு, விட்டுடுன்னு சொல்லி கத்துறது, இந்த மாதிரியெல்லாம் நெறைய நடந்திருக்குது. அப்போ உடனே இந்த புவனா என்ன சொல்றாங்கன்னா, நீனு வேணா 1 வாரம் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டு வா. நெறைய கோயிலுக்குனாச்சும் போயிட்டு வா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புவனா வந்து நம்ம பிரியாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாரி நைட் ஆனா ரொம்ப அலர்றா, ரொம்ப கத்துறா, எதையோ பார்த்து பயந்துருக்கா, அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, நேரா வந்து பிரியாவ கூட்டிட்டு அவங்க ஊருக்கு போறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம போனா வந்து அவங்க காலேஜுக்கு நார்மலா போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரியாக்கு வந்து கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா பிரியா வந்து கால் வந்து அட்டெண்ட் பண்ணவே இல்ல. சரி மறுநாள் மறுபடியும் காலேஜ் முடிச்சுட்டு இவங்க வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. மறுநாளும் அவங்க வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல. ஸோ 3வது நாளும் இவங்க வந்து கால் பண்றாங்க. 3வது நாள் கால் பண்ணோனே, அந்த பிரியாவோட அப்பா வந்து ஃபோன் எடுத்து பேசுறாரு. அவங்க அப்பா ஃபோன் எடுத்த உடனே, அப்போ புவனா வந்து உடனே சொல்றாங்க, "ஏன் பிரியா கால் அட்டெண்ட் பண்ண மாட்றா? என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தான் அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா,
ஏய் அவ என்னன்னு தெரியல. வந்ததுலேருந்து எங்க கூடலாம் ஒழுங்கா பேச மாட்றா. ஃபோன எதுவுமே எடுக்க மாட்றா. அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு எணிக்கிறா, திடீர்னு அழுவுறா, திடீர்னு வந்து யாரோ என்ன கழுத்த நெரிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றா. எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அப்பதான் புவனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்றா. ஓ! ஆமாவா? சரி இதுக்கப்புறம் நான் வந்து அவள நாளைக்கே தர்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவோட அப்பா வந்து புவனா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம கூப்பிடுவோம் நம்ம பிள்ளையன்னு சொல்லிட்டு, அந்த பிரியாவோட அப்பா என்ன பண்றாருன்னா, அவங்க ரூம்ல போய் பார்த்துருக்காங்க. ரூம்ல வந்து பிரியாவ காணோம். எங்க போயிட்டா? அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபுல்லா அவரு தேடி பார்க்குறாரு. பிரியாவ காணோம். அப்ப அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு கிணறு இருக்கு. ஸோ அந்த கிணறு கிட்ட இவங்க இந்த பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேத்து நைட்டே போல அவங்க வந்து அந்த பென்சில் சீவுவாங்க பார்த்தீங்களா, அந்த கத்தி. ஸோ அந்த கத்திய வந்து அவங்களோட கழுத்தையும் அறுத்துக்கிட்டு, அவங்களோட கையும் அறுத்துக்கிட்டு, நேத்து நைட்டே வந்து அவங்க அங்க அறுத்து உழுந்து இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, நம்ம புவனாக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி நடந்தது சொல்லணும் அப்படின்னு சொல்லி கால் மேல கால் பண்ணியிருக்காங்க. ஆனா புவனா வந்து ஃபோன் எடுக்கல. ஏன்னாக்கா அவங்க வந்து காலேஜ்ல இருக்கிறனால ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, "என்னடா 6 மிஸ் கால் இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புவனா அவங்க அப்பாக்கு, அதாவது அந்த பிரியாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி, "என்னப்பா இது கால் பண்ணியிருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், அவங்க அப்பா இந்த மாதிரி நம்ம பிரியா வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோனே, கதறி அளந்த நம்மளோட இப்ப போனா என்ன பண்ணாங்கன்னா, சரின்ட்டுன்னு அவங்களோட ஊருக்கு போயிட்டு அந்த இறுதி சடங்கு இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, அவங்க வந்து மறுநாளே கிளம்பி இவங்களோட ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த புவனா வந்து மறுநாள் காலையில வந்து கவலையோட காலேஜுக்கு போறாங்க. ஸோ காலேஜுக்கு போனோனே, அந்த ஏற்கனவே பழைய வீட்ல தங்கியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கிற சீனியர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க உடனே வந்து புவனா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்சார்ஜ் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கீழ 4 ஃப்ளோரும் ஃபுல்லாச்சு. அதனால தான் மேல அவங்களுக்கு குடுக்க வேண்டியதாச்சு அப்டின்ட்டுன்னு. அது உண்மதான். கீழ வந்து ஃபுல்லா ஆயிருச்சு. ஸோ மேல வந்து இவங்க தங்கிக்கிட்டு இருந்த அந்த ரூம்ல வந்து இந்த இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு பெண்மணி தங்கி இருந்திருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து லவ் ஃபெயிலியர் போல. அப்ப உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட வாஷ்ரூம்ல போயிட்டு கையும் கழுத்தையும் அறுத்துக்கிட்டு உழுந்து செத்து போயிட்டாங்க. ஸோ அவங்க இறந்தது போனனால தான் இவுங்க வந்து இந்த பிரியாவ கொன்னுருக்கு அப்படின்னு சொல்லி இவுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீனியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெண்மணி இறந்து போனாங்கல்ல, இறந்து போனதுக்கு அப்புறமா நார்மலா இந்த உருவம் தெரியறது, அழுவுற சத்தம் இது எல்லாமே நார்மலா கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கா. ஸோ அதனால தான் 5வது மாடியில வந்து யாரையுமே தங்க விடாம இருந்திருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம தான் இவங்க 2 பேத்தையுமே அந்த 5வது மாடியில தங்க வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் சொல்லியிருக்காங்க. இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம புவனா வந்து அவங்களோட அப்பா, அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நீ படிக்கவே வேணாம். நீ பேசாம ஊருக்கு வந்துருன்னு" சொல்லிட்டு அவங்கள வந்து படிப்ப நிப்பாட்டிட்டு அவங்கள ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்த அவங்களோட லைஃப்ல மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம புவனா நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து புவனா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நார்மலா ஃபைனான்ஸ் செக் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரியலா நடந்த கோஸ்ட் ஸ்டோரி உங்களோட லைஃப்ல நடந்திருக்கா? அப்ப மறக்காம நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கீழ இன்ஸ்டாகிராமோட லிங்க் குடுக்குறேன். ஸோ மறக்காம அத தட்டி அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாவது நீங்க என்கூட ஷேர் பண்ணலாம். வாய்ஸ் நோட்டா அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அத நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். இதுவரைக்கும் என் சேனல பார்த்த உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.